வனாந்திரமான பகுதி. அங்க வேற வாய்ப்பே கிடையாது. பக்கத்துல வாங்குவதற்கோ செய்வதற்கோ ஒன்றுமே வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்மவே சாப்பாடு கொடுத்துடலாமே. இந்த 5 அப்பம் 2 மீனும் எப்படி 5000 பேருக்கு மேல கொடுக்க முடியும்? மாம்சத்துக்கு சிலது நடக்காததாய் தோன்றலாம், உன்னுடைய ஞானத்துக்கு நடக்காததாய் தோன்றலாம், உன்னுடைய ஞானத்துக்கு இது சாத்தியம் இல்லை என்று தோன்றலாம். ஆனால் நான் தேவ சன்னிதானத்திலே சொல்லுகிறேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 5000 புருஷர்களுக்கு மேல கீழே நிக்கிறாங்க. இந்த 5 அப்பம் 2 மீன் எப்படி இவர்களுக்கு சாத்தியமாகும்? இந்த காலை பொழுதிலே சொல்லுகிறேன், சாத்தியம் இல்லாதவற்றை தேவன் சாத்தியமாக்கி தருவார். உங்களுடைய வனாந்திரமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அங்கேயும் அற்புதம் செய்ய தேவனால முடியும். அற்புதம் நடக்கணும்னா, வனாந்திரத்தில் அற்புதம் நடக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா, அதிசயங்களை பார்க்கணும்னா, அசாத்தியமான காரியங்களை பார்க்கணும்னா இயேசுவிட்ட கொண்டு போயிடணும். தேவ பிள்ளையே, நீ என் அண்டையில வா, என் அண்டையில வா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மாதிரி படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20-21 வசனம். மத்தேயு 14:20-21. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்திரீகளும் புருஷர்களும் தவிர, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எங்க வசனம் சொல்லுகிறது, அவங்க எல்லாரும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். பேசல, அவங்க இன்பமாக இருந்தார்கள், எல்லாமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நேரம் போயிட்டே இருக்கு. ஆமே, இப்ப நேரம் ரொம்ப போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற நேரத்துல தான் ஆண்டவர் நீங்க என்ன செய்யறாரு, இவருக்கு சாப்பாடு கொடுக்கும்படியே சொல்றாரு. அந்த நேரத்துல அவங்க சொல்றது, அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. இங்க புருஷர்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர 5000 பேர். அப்போ ஸ்திரீகளும் சேர்க்கும் போது எத்தனை 1000 வரும்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்கிறார், இவங்களுக்கு நம்ம சாப்பாட்டை கொடுப்போம். ஆமே, நம்ம சாப்பாட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்ற நேரத்துல அவர் சொல்றாங்க, இங்க எங்கள்கிட்ட 5 அப்பமும் 2 மீன். இது நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம், 5 அப்பம் 2 மீன். சின்ன சண்டே ஸ்கூல் சின்ன பிராயத்துலேருந்தே படிப்போம், 5 அப்பம் 2 மீன் எல்லாருக்குமே தெரியும். ஆமே, அப்போ இந்த 5 அப்பம் 2 மீனும் தான் இருக்கிறது. ஆமே, இப்போ அவ்வளவு பேர் தான் இந்த கையில், ஒரு கையில் இருக்கிறது. ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அப்படி அவன் கையில் இருக்குன்னு சொன்னா அந்த டாபிக் போகல. 5 அப்பம் 2 மீன்கள் தான் இருக்கிறது. புருஷர்கள் எப்படி இருக்காங்க? 5000 பேர் இருக்கிறாங்க. ஸ்திரீகளும் பிள்ளைகளை சேர்த்தா நிறைய பேர். ஆமே, அப்போ நம்ம இந்த கையில 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கணும். இந்த கையில என்ன வச்சிருக்கணும்னா 5000 பேர், அதற்கு மேல்பட்ட பிள்ளைகளும் ஸ்திரீகளும் இருக்கிறார்கள். ஆமென். இப்ப நம்ம சிந்தையில வர வேண்டியது என்ன காரியம் என்று சொன்னா, இந்த 5 அப்பம் 2 மீனும் 5000 பேருக்கு போதுமா என்ப ஒரு கேள்வி நமக்குள்ள வர வேணும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மவே சாப்பாடு கொடுத்துடலாம். ஆமென். நம்மவே என்ன செய்யணும், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க கையில் இருப்பது 5 அப்பமும் 2 மீனும். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 15ஆம் வசனத்திலே, மத்தேயு 14:15, சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம் என்றார்கள். என்ன இடம் அது? வனாந்திரமான இடம். நம்ம மாதிரி இருந்துச்சுன்னா, கீழே ஹோட்டல் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆர்டர் போட்டுடலாம், வாங்கி கொடுத்துடலாம், ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். இப்போ இது என்ன பகுதின்னா வனாந்திரமான பகுதி. அங்க வேற வாய்ப்பே கிடையாது. பக்கத்துல வாங்குவதற்கோ செய்வதற்கோ ஒன்றுமே வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்மவே சாப்பாடு கொடுத்துடலாமே. ஒரு இடத்துல அழகான ஒரு வாசகம் இருக்கு. எப்படின்னா, ஆண்டவர் வசனம் தான் சொல்றேன், எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவர் இழந்து போயிட்டாரு. ஆண்டவர் சொல்ல, அவன் தூங்கிட்டு தான் இருப்போம், நம்ம போய் எழுப்புறோம். அப்போ இவர் சொல்லுவாரு, அவங்க தூங்குறதா எழுப்பு இல்லை, அவன் மறிச்சு போன நம்ம தான் எழுப்ப போறோம். அப்போ சீசர்கள் பின்னாடி இருந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு இவர் நமக்கு சரியா அடி வாங்கி தர போறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த பகுதியை வாசிக்கும் போது இப்படி யோசிக்கிறது உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நம்மவே சாப்பாடு கொடுத்துடலாம். ஐயா, ஆமென். அங்க இனி ஒரு பகுதியில் நீங்க வாசிக்கும் போது இருக்கும், இந்த 5 அப்பம் 2 மீனும் எப்படி 5000 பேருக்கு மேல கொடுக்க முடியும்? ஆமென். அவர் சொல்றாரு, உட்கார வைங்கப்பா, எல்லாரையும் உட்கார வைங்கப்பா. சீசர்கள் பின்னாடி இருந்து சொல்லியிருப்பாங்க, பைபிள் அப்படி இல்லை, சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு கல்லறி கன்ஃபார்ம் தான். ஆமா இல்லை, இவர் உட்கார சொல்லிட்டாரு, நம்ம கையில ஒண்ணுமே இல்லை.
சமீபத்தில் ஒரு சகோதரர் இப்படியாக சொன்னார், ஒரு போதகர் வந்து சொல்லிட்டாரா, நான் சர்ச்சில் சொல்லிட்டாரா, நான் நாளைக்கு ஒரு ஸ்கூட்டர் பார்த்து வச்சிருக்கிறேன், அழகான ஸ்கூட்டர் ஒன்று இருக்கிறது, நான் ஸ்கூட்டர் பார்த்து வச்சிருக்கிறேன், அதை நான் வாங்க போகிறேன் இந்த ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி. இது நிறைய வருஷம் முன்னாடி நடந்தது. அது ஸ்கூட்டர் பேர் எனக்கு தெரியாது. ஆமே, இந்த ஸ்கூட்டர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் சொல்லிட்டாராம். சபையில் கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க. உடனே இந்த ஸ்கூட்டர் வாங்குவேன். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த போதர் கையில் ஒன்றுமே இல்லையா, கையில் காசு கிடையாது, கொஞ்சம் ரூபாய் கிடையாது. ஆனால் ஒரு விசுவாசம் அவருக்கு என்னன்னா, நம்ம எப்படியாவது இயேசுக்கு மேலே நம்பிக்கை வச்சு ஸ்கூட்டரு வாங்கிடலாம். ஆமே, ஹல்லேலூயா. இப்போ இவர் சபையில் அறிவிச்சாச்சு என்னன்னா, விசுவாசம் ரொம்ப ஏறும்போது நமக்கு தைரியம் வந்துடும். ஆமேன், ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க கையில் ஒன்றுமே இல்லைன்னாலும் சொல்லணும். ஆமேன், என்ன சொல்லணும்? இயேசு நடத்துவா. நான் எப்பவுமே சொல்லுவேன், பாக்கெட்டில் 5000 வச்சுட்டு கர்த்தர் நடத்துறாருன்னு சொல்றது முக்கியம் கிடையாது. பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைன்னாலும் சொல்லணும், தேவன் என்னை நடத்துகிறார், அவர் நடத்துவார், இன்னும் நடத்துவார். அதுதான் விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி பிரதர் இதை பண்ண போறீங்க? தேவன் செய்து முடிப்பா. எப்படி பிரதர் இதை வாங்குவீங்க? தேவன் நடத்தி தருவா. அப்படி நீங்க சொல்ல ஆரம்பிச்சு பாருங்களேன், ஒரு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடைச்சது மாதிரி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தட்டி தந்துட்டே இருப்பார், நான் கூட இருக்கோம்ப்பா, போடுறா, நீ ஓடுறா, நீ வாங்குறா. அவன் எப்படி நடக்கும்னு நினைக்கிறா, அவர் தட்டி கொடுத்துட்டே இருப்பார், போடா நீ. ஆமென். நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறவங்க தான் இங்க நிறைய இருக்காங்க. ஆனா தட்டி கொடுக்குற ஒருவர்னா இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, அவர் தட்டி கொடுத்துட்டே இருப்பார், ஓடு பாப்பா. அவர் சொல்லிட்டாரா, சர்ச்சில் சொல்லிட்டாரா, நான் ஸ்கூட்டரு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் நினைச்சாராம், வீட்டில் அந்த சர்ச்சிலையும் சொல்லியாச்சு, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டோம், சர்ச்சில் இருந்து யாராவது என்ன செய்வாங்களா, இனி ஏதாவது உதவினா சிலர் செய்வாங்க, இல்லை அப்படி அறிவிக்கு போய் கேட்கும்போது பாஸ்டர் கொடுப்போம், நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இவர் அதெல்லாம் நினைக்கல, ஆனால் வீட்டில் இருந்துட்டாரா. இப்போ சாயங்காலம் நேரம் ஆனதுமே இவர் மார்னிங் சர்ச்சில் அறிவிச்சாச்சு, ஸ்கூட்டர் வாங்க போகிறேன், இந்த ஸ்கூட்டர் எல்லாம் அறிவிச்சாச்சு. சாயங்காலம் ஆனதுமே ஒரு வீட்டில் பாஸ்டருக்கு வீட்டுக்கு வந்துட்டாராம். ஆமாம், இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. காலையில தான் விசுவாசத்தில் சொன்னோம், பை நிறைய காசோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்காரு போல இருக்கு. எப்படி கொஞ்சம் ரூபா தந்துருவாங்க, ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசையோட பிரைஸ் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாராம். அப்போ கேட்டாங்களாம், பாஸ்டர் நீங்கள் ஸ்கூட்டி வாங்க போறீங்க இல்லை? ஆமாம். இவர் சந்தோஷமா, ஏன்னா இவர் கையில் 5 பைசா கிடையாது, ஆனால் சொல்லியாச்சு விசுவாசம். ஆமாம், நான் ஸ்கூட்டி வாங்க போகிறேன். என்னைக்கு பாஸ்டர் வாங்க போறீங்க? அவ இவர் சொன்னாரா, கையில் இல்லை காசு, குத்து மதிப்பா ஒரு டேட்டை சொல்லி இந்த நாளில் வாங்க போகலான்னு இருக்கேன். இவர் நினைக்கிறாரு இப்போ ஏதாவது அவர் பையிலேருந்து எடுத்து தருவாருன்னு. இப்போ அந்த சகோதரன் ஒரு ஆள் வந்து சொன்னாரா, பாஸ்டர் நீங்கள் 10ஆம் தேதி தானே வாங்க போறீங்க ஸ்கூட்டரு, அதுலேருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்து கடனை எனக்கு தந்துருங்க, நீங்கள் வாங்குறதுக்குள்ளாடினா. அல்லேலூயா. நீங்க அந்த டேட்டுக்குள்ளாடி நான் இதை திருப்பி தந்துடுறேன். இவருக்கு இப்போ என்னன்னா, கையில காசு இல்லாம தான் இவர் சொல்லிட்டாரு. இப்போ கொடுக்கலன்னா என்ன நினைப்பாங்களாம், பாஸ்டர் பாருங்க ஸ்கூட்டி அங்க கேட்ட 5000 ரூபாய் எடுத்து தர மாட்டேங்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்க சீசர்கள் இதை தான் நினைக்கிறாரு. அவர் சொல்றாரு 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாரும் உட்காருங்கப்ப நம்ம சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு சமத்திய கல்லறி வாங்க தான் நம்ம போறோம். எப்படியும் கொடுக்கலன்னா அப்பம் வைக்கலன்னா கல். நம்ம ஊர்ல எதுக்கு அடி வைக்கிறாங்களோ, பீஸுக்கு அடி வைப்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், எனக்கு பீஸு போடலன்னு சண்டை போடுறவங்களும் இருக்காங்க, இன்னைக்கும் இருக்காங்க. அப்ப இங்க சமீபத்தில் நாங்கள் ஒரு இடத்துல போகும்போது சாப்பிட்டு ஒரு மட்டன் பிரியாணி போட்டாங்க. முடிச்சுமே எல்லாம் சொன்னேன், எங்களுக்கு பீஸே கிடைக்கல. மட்டன் பிரியாணி இருந்துச்சு, பீஸே கிடைக்கல. ஆமே, இங்க மட்டன் பிரியாணி இல்லை. அப்ப எப்படி கொடுக்க போகிறோம்? ஆமே, எப்படி அவங்களுக்கு நடக்கும்? அவர் சொல்லிட்டாரு, நீங்க உட்கார வைங்க, நம்ம கொடுக்க போறோம்னு சொல்லிட்டாரு. சீஷர்கள் நினைக்கிறாங்க அவன் சமத்திய அன்னைக்கு அடி வாங்க நம்ம போறோம். ஆனா இங்க காரியங்கள் மாறுகிறது. எப்படி என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மாம்ச கண்களுக்கு சிலது முடியாதவையா இருக்கலாம், உன் மாம்சத்துக்கு சிலது நடக்காததாய் தோன்றலாம், உன்னுடைய ஞானத்துக்கு நடக்காததாய் தோன்றலாம், உன்னுடைய ஞானத்துக்கு இது சாத்தியமில்லை என்று தோன்றலாம். ஆனால் நான் தேவ சன்னிதானத்திலே சொல்லுகிறேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்களுக்கு சாப்பிட வைக்க முடியும் என்று சொன்னார். தேவச்சனமே, இந்த காலை பொழுதில் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய நெருக்கங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய எல்லாவற்றையும் சந்திக்க தேவனாலே முடியும். ஹல்லேலூயா. அவரால் முடியும். ஆமென். மனுஷன் சொல்லலாம், நடக்காதுப்பா, இதெல்லாம் முடியாதுப்பா. 5 அப்பம் 2 மீன் வச்சு எப்படி 5000 பேருக்கு மேல இருக்காங்க, எப்படி கொடுக்கறது? 10 பேர் கொடுக்கறதுனா கூட காலையில நம்ம ஊர்ல செய்வாங்கல்ல, ரசத்துல தண்ணி ஊத்தி அது கொடுத்துடலாம். ஆமா, எப்படி கொடுக்கறது? 5000 பேர் இருக்காங்க, எப்படி கொடுக்க முடியும்? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீ இன்னைக்கு எதை பாக்குறேன்னா, அந்த 5 அப்பம் 2 மீனை பாக்குறீங்க. 5 அப்பம் 2 மீனை வச்சு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னு பாக்குறீங்க. ஹல்லேலூயா. இதை வச்சு நான் எப்படி செய்வது? இதை வச்சு நான் எப்படி கொடுப்பது? எப்படி நான் நடத்துவது? ஆனால் நான் சொல்லுகிறேன், நம்மால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, தேவனாலே கூடும். ஆமென். தேவனால முடியும். தேவனால முடியாத காரியம் பிரதர், இது எப்படி செய்வது? அதான் சொல்றேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களை செய்கிறவர். எந்த சூழலிலும் நம்மை பாதுகாக்க தேவனாலே முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு முதல்ல உண்டாக வேணும். ஹல்லேலூயா. அதான் நான் முதலே சொன்னேன், எது வந்தாலும் இயேசு இருக்கிறார். என்னை பாதுகாக்க இயேசு இருக்கிறார். என்னை நடத்த இயேசு இருக்கிறார். என் நிந்தனைகளை மாற்ற இயேசு இருக்கிறார். என் சூழ்நிலைகளை மாற்ற இயேசு இருக்கிறார். என்னுடைய எல்லா நிலைமைகளையும் மாற்ற இயேசு இருக்கிறார். அவராலே கூடாத காரியம், அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற விசுவாசம் நமக்கு வேணும். ஆமென். இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம்? அப்பத்தை பார்க்கிறோமா, இயேசுவை பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. அப்பத்தை பார்த்துட்டு இருக்கிறோமா, கையில இருக்கிறத வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறோமா, இல்லை இயேசுவை பார்க்க ஆரம்பித்தோமா? ஹல்லேலூயா. அதை சொல்லுவோம். பணத்தை பார்க்கிறோமா, இயேசுவை பார்க்கிறோமா? 5000 ரூபாய் தான் இருக்கு பிரதர், எப்படி குடும்பத்தை நடத்த போறேன்னு தெரியல. இயேசுவை பாருங்க. ஹல்லேலூயா. இவ்வளவுதான் இருக்கு, எப்படி நான் செய்ய போறேன்னு தெரியல. இயேசுவை பாருங்க. ஆமென். கொஞ்சம் நான் இருக்கு, இயேசுவை பாருங்க, அவர் நடத்துவா. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், 5 அப்பம் 2 மீன் எப்படி 5000 பேருக்கு கொடுக்க முடியும்? யோசிக்க முடியுதா? என்னால யோசிக்க முடியல. இது கூட யோசிச்சு பார்த்தேன், முடியல. ஆனா வசனம் சொல்லுங்க, முடியாததை அவர் முடிய செய்வார். மனுஷனால சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு தேவன் நடத்துவா. தேவனை நம்பி பாருங்களேன். மனுஷனால யோசிச்சு குறைஞ்சு யோசிச்சு எப்படின்னா இது நடந்துச்சு அப்படின்னு குறையிற விதத்துல யோசிச்சாலும் அதுக்கு விட கிடைக்காத. ஆண்டவருடைய நடத்துதல் அப்படி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 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 சிலர்லாம் சொல்றது, பிரதர் ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாரும் கேட்பாங்க. என்று சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் அவர் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், டீச்சராக வேலை, கவர்மெண்ட் டீச்சராக இருந்தவர் வேலையை விட்டுட்டு ஊழியம் செய்ய வந்துட்டாராம். ஆமே. வந்தபோது அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க, நிறைய நிந்தை அனுபவிச்சிருக்காங்க. எல்லாம் தாண்டி வந்தபோது அவங்களை தேவன் நடத்த ஆரம்பிச்சார். ஆமே. ஹல்லேலூயா. பக்கத்தில் ஊரில் சொன்னாங்களாம், இவங்களுக்கு ஃபாரின்லேருந்து காசு வந்து இறங்குறது போல இருக்கு. இவங்க முதல்ல சொன்னாங்களா, ஐயா எங்களுக்கு ஃபாரின்ல இருந்து ஒன்றும் வரல ஐயா, தேவன் நடத்துறாரு. ஆனா அப்புறம் அவங்க எல்லாரும் சொன்னாங்க, இப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க சொன்னா செஞ்சு போட்டோம், எங்களுக்கு ஃபாரின்ல இருந்து எங்களுக்கு அங்கிருந்து ஒருவர் தர்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நடத்துறது அப்படிதான் இருக்கும். எப்படி இது நடக்குது? எப்படி இது நடக்கும்? எப்படி இது முடியும்? தேவன் செய்து முடிப்பார். நமக்கு நம்பிக்கை, பார்வை எல்லாம் தேவன் மேல. எப்படி இவரால முடியும், எப்படி அவரால முடியும், எப்படி என்னால முடியும்? தேவனால முடியும். நம்மளால ஒண்ணுமே முடியாது. 5 அப்பம் 2 மீன் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. தேவனை பார்த்தா தேவனால செய்து முடிக்க முடியும். இன்னைக்கு உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. எனக்கு கொஞ்சம் தானே இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. இதை வச்சு நான் இவ்வளவு பேருக்கு எப்படி செய்வது? இந்த கொஞ்சத்தை வச்சு நான் எப்படி நடத்துவது? இந்த கொஞ்சத்தை வச்சு எப்படி நான் முன்னேறி போவது? இந்த கொஞ்சத்தை வச்சு என் வாழ்க்கையில என்ன நடத்த முடியும்? ஆனா நான் சொல்றேன், அதை செய்து உங்க மண்டை குறைஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசுவை பார்க்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா சொன்னா அவர் தான் நமக்கு ரட்சகர். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல தானியேலை தூக்கி சிங்க கபியில போடுறாங்க, ராஜா போடுறாரு. நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் அழகாக சொல்றார். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்களேன். தானியேல் புஸ்தகம் 6:27. தானியேலை சிங்கங்களின் கைக்கும் தப்புவித்த அவரே, தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஹல்லேலூயா. அவர் தான் தப்பிக்கிறவர், அவர் தான் ரட்சிக்கிறவர், அவர் தான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். அவரால் அன்றி வேற யாரால முடியாது. ஆமே.
தானியேலுடைய மீட்பை பார்க்கும்போது ராஜா எழுகிறான், அவர்தான் தப்புவிக்கிறவர், அவர்தான் ரட்சிக்கிறவர், அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர். அந்த இயேசுவை தான் சொல்றேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை தப்புவிக்கிறவர் இயேசு, உங்களுக்கு அடையாளங்களை காண்பிக்கிறவர் இயேசு, உங்களுக்கு விடுதலை தருபவர் இயேசு, உங்களுக்கு அற்புதங்களை செய்பவர் இயேசு. அவராலே அன்றி வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசு என்கிற ஒரே ஒரு நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவர் இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது. நம்பி பாருங்களேன், ஹல்லேலூயா. நம்பி பாருங்களேன், நம்பி பாருங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா நான் அதை செஞ்சு இதை செஞ்சு போராடி வந்து, ஆமென், ஹல்லேலூயா, முடியாது. ஆமென். நம்முடைய பிரயாசம் போராடி சிலரெல்லாம் புஷ் பண்ணி ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி பாருங்க, மாறும். எல்லா சூழலும் மாறும். நம்ம மண்டையை குடைச்சிருப்போம். இந்த சீஷர்கள் யோசிச்சிருப்பாங்கல்ல, இந்த 5 அப்பம் கொண்டு அந்த நேரத்தில் சீஷர்கிட்ட போய் எப்ப என்ன பண்றீங்க, போயா நீ, நான் இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு எப்படி 5000 பேருக்கு கொடுக்குறோம், அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, எனக்கு கை பட. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நமக்கு டென்ஷன் இப்படி தானே வருது. ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க, எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சு அதை செய்யணும். 10 பேர் வீட்டுல, இப்போ உங்க புருஷன் 5 பேர் தான் வீட்டுல வருவாங்கன்னு சொல்லிட்டு காஃபி எல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. திடீர்னு புருஷன் 15 பேரை கூட்டிட்டு வந்து என்ன செய்வேன், ஐயோ இங்க வாயா, உனக்கு லூஸ் ஆயா, நீ 5 பேருக்கு பாலை வாங்கி கொடுத்துட்டு 15 பேரை கூட்டிட்டு வந்தா மாடு வீட்டுல யாருக்கு கறக்கிறதுக்கு பால்? அவமாவா இல்லையா? நம்ம எவ்வளவு திட்டுவோம், தை தக்க ஆடுவோம்ல 15 பேருக்குன்னா. இங்க அவர் என்ன சொல்றாரு, நான் 5 அப்பம் 2 மீன் வச்சுங்க கொடுங்க, 5000 பேருக்கு மேல கொடுத்துருவோம், நம்ம செஞ்சிருவோம். இவன் போயிருந்து நம்ம சீசர்களுக்கெல்லாம் சும்மா கிடையா, அவதான் சொல்லிட்டு போறான், நான் இதை என்ன செய்வதுன்னு தெரியல, எனக்கு படபடப்பா இருக்கு, என்ன செய்வது, கால் நடக்குது, கை நடக்குது. 5 அப்பம் இந்த வனாந்தரத்துல எங்க போறது, எந்த மனுஷட்ட கேட்கறது? ஹோட்டல் இருந்தா கூட 10 ஹோட்டல் போய் நாங்க சொல்லுவோம். சில நேரத்துல புட்டு வச்சுட்டு சொல்லுவோம், ஏதாவது ஷார்டேஜ் இருந்தா கீழே 2-3 ஹோட்டலுக்கு வாங்கி. ஹல்லேலூயா, ஆமென். அது இருந்த வனாந்தரத்துல என்ன செய்வது, வனாந்தரத்துல எங்க போவது, வனாந்தரத்துல யாரை பார்க்குது, அவர் கூட்டி வச்சு வனாந்தரத்துல அவர்கிட்ட அப்பவே சொன்னேன். சிலர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட அப்பவே சொன்னேன், யோ விட்டுறியா. அவர் சொல்றாங்க, பாத்துங்க, சாயங்காலம் நேரம் ஆச்சு, வனாந்தர பகுதியா இருக்கு, ஐயா விட்டுட்டு அவன் போய் சாப்பிட்டுட்டு தம்பா வந்துடட்டும். இவங்க சொல்ல, இல்ல உட்காரட்டும், நம்ம கொடுத்துடலாம்யா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த இன்கேஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது நடக்காம போன சீஷர்கள் என்ன வந்து சொல்லியிருப்பாங்க? நான் முதல்ல சொன்னோமா, அப்பவே போக சொல்லியிருக்கேன்னு சொல்ல, நீங்க தான் உட்காருங்க, தேவனால முடியும். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல சீஷர்கள் இத பண்ற நேரத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல இருக்கிற யாராவது தேவனை தெரியாம வந்தாருன்னா பக்கத்துல வந்து, யோ என்னையா பண்ணுங்க, அவரு 5 அப்பம் 2 மீன் கொண்டு எல்லாருக்கும் கொடுங்க, இதை வச்சா கொடுக்க சொன்னாரு, இவர் சரியான ஆளுதான் போல இருக்கு, இவ்வளவு வச்சுட்டு தான் பேசுறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்கல்ல, வீட்டில் இருக்கும்போது யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கவனிக்கணும், நல்லா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்திருக்கோம் வேணாம்னு சொல்லுவாங்க. வீட்டில் போனதுமே ஒய்ஃப் கேட்பாங்க, ஐயோ என்ன நினைச்சிட்டு நீ சாப்பிட சொன்ன, பானையில சோறு கிடையாது இன்னைக்கு, நீங்க சாப்பிட சொன்னீங்க. இன்கேஸ் அந்த ஆளு நான் சாப்பிட்றேன்னு சொன்னா பானை தான் எடுத்து கொடுக்கணும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. இல்லாததா சாப்பிட்றியான்னு சொன்னா அதே சிச்சுவேஷன் தான் சீஷர்களுக்கு. பக்கத்துல பார்த்தோம் சொன்னா, ஐயோ 5 அப்பம் 2 மீன் வச்சுட்டா 5000 பேரை உட்கார வச்சிங்க, சரியான ஆளுகதான் போல இருக்கு. 5 அப்பம் 2 மீன் வச்சா 5000 புருஷர்களுக்கு மேல கீவுல நிக்கிறாங்க. இந்த 5 அப்பம் 2 மீன் எப்படி இவர்களுக்கு சாத்தியமாகும்? என காலை பொழுதிலே சொல்லுகிறேன், சாத்தியம் இல்லாதவற்றை தேவன் சாத்தியமாக்கி தருவார். அது ஒரே ஒரு நாமம், வானத்திலும் பூமியிலும் மேலே வேறொரு நாமம் இல்லை, அது இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம், அந்த நாமம் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அந்த நாமம் உங்களுக்கு எல்லா வேண்டியவற்றை செய்து முடிக்கும். அதான் சொல்ற, அந்த நாமத்தை உயர்த்தி பாருங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரையோ உயர்த்துறாங்க. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஷாப்புக்கு போகும்போது அவர் சொல்றாரு, வீட்டில் இருக்கவங்கள பேரண்ட்ஸை பார்க்கல, ஆனா எவனுக்கோ பாலை கொண்டு ஊத்துறாங்களாம். ஹல்லேலூயா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கோ செய்யுங்க. அவங்கள பார்க்க போனதுல நிறைய பேரை பார்க்க போனதுல மிதிப்பட்டி செத்தவங்க நிறைய பேர். ஆமென். ஆனா அவங்க அவர்களுக்கு கை கொடுப்பதில்லை, அவர்கள் எதையும் செய்வதில்லை.
அவர்கள் எதுவுமே செய்து கொள்வது இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya. ஆனா நான் சொல்றேன், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்த ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம். அவர் சொல்றாரு, இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹalleluya. 5 மீன் தான் 5000 புருஷர்களும் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலாகவும் சாப்பிடுவாங்க, மீதி எடுக்கும்படியாய். ஆமென். உங்க இல்லாமையில மீதி எடுக்கும்படியாய் தேவன் செய்வாரா. ஆமென். ஹalleluya. நம்ம சில நேரத்தில் நினைப்போம், இது நடந்துச்சா போதும். ஆமாவா இல்லையா? இது எனக்கு நடந்துட்டா போதும். ஆண்டவர் சொல்ல, மீதி எடுக்கும்படியா நான் செய்றேன். அவரை நம்பினா, அவரை நம்பினா, அவரை நம்பினா ஹalleluya, தேவனால நடத்த முடியும், தேவனால் நடத்த முடியும். ஹalleluya. அப்ப நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர் அதிசயங்களின் தேவனாய் இருக்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது நான் சொல்ல வேண்டிய காரியம் 13ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:13. ஹalleluya. வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். போதும். ஹalleluya. வசனம் சொல்லுகிற 15 சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவருக்கு வந்து, இது வனாந்திரமான இடம் என்றார். ஆமென். இரண்டாவது நான் சொல்ற காரியம், வனாந்திரத்திலும் தேவனாலே உங்களை நடத்த முடியும். ஹalleluya. உங்க வாழ்க்கையில வனாந்திரம் வந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில வனாந்திரமான சூழல் வந்திருக்கலாம், வனாந்திரமான நிலைமை வந்திருக்கலாம். வனாந்திரத்திலும் தேவனாலே அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அற்புதம் என்பது சபையில மட்டுமல்ல, இங்க மட்டுமல்ல, அங்க மட்டுமல்ல, உங்களுடைய வனாந்திரமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அங்கேயும் அற்புதம் செய்ய தேவனால முடியும். ஐயோ, வனாந்திரம் வந்துச்சு, என் வாழ்க்கை அவ்வளவுதானோ, முடிஞ்சிச்சோ, இனி அவ்வளவுதான் ஸ்டாப்போ? இல்ல, தேவனால் அற்புதத்தை செய்ய முடியும். என் வாழ்க்கை அவ்வளவுதான், நிலைமை முடிஞ்சிச்சோ, தேவனால அதிசயத்தை செய்ய முடியும், தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆதியாகமம் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்திலே ஹalleluya வசனம் சொல்லுகிறது, ஆகார் வனாந்தரத்திலே தனிமையாய் அழுது கொண்டே நடந்தார். கைவிடப்பட்டு யாருமே இல்லாம தானும் தன்னுடைய பிள்ளையாய் தனியாய் அழுது கொண்டே இருந்தார். வசனம் சொல்லுகிறது, ஆகாருடைய கண்ணீரை தேவன் கண்டார். அல்லேலூயா, ஹalleluya. தேவன் எந்த சூழலிலே நின்றாலும் சரிதான், எந்த சூழலிலே நீ நின்று தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் உன்னுடைய கண்ணீரை பார்க்கிறார், உன்னுடைய வேதனைகளை அறிகிறார். வனாந்தரத்திலும் அற்புதத்தை செய்ய தேவனாலே முடியும். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வனாந்தரத்திலும் தேவன் அற்புதங்களை செய்வார். எந்த வனாந்தரமா இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில, எந்த வனாந்தரமா உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம், அதிலும் அற்புதத்தை செய்ய தேவனாலே முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya, ஹalleluya. அப்ப நான் முதலாவது சொன்னேன், அவர் அற்புதங்களின் தேவன். இரண்டாவது சொன்னேன், வனாந்தரத்திலும் அவரால் அற்புதத்தை செய்ய முடியும். ஹalleluya, ஹalleluya. தேவன் அற்புதத்தை செய்வார். 3 என்னன்னு நான் சொன்னா, அற்புதம் நடக்கணுமா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:18 படிங்களேன். அவைகளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். யார்கிட்ட கொண்டு வரணும்? இயேசுவிட்ட. ஹalleluya. கவனிங்களே, யார்கிட்ட கொண்டு போகணும்? இயேசுவிட்ட. ஆமென். அற்புதம் நடக்கணும்னா, வனாந்தரத்தில் அற்புதம் நடக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா, அதிசயங்களை பார்க்கணும்னா, அசாத்தியமான காரியங்களை பார்க்கணும்னா இயேசுவிட்ட கொண்டு போயிடணும். ஆமென். ஹalleluya. ஆமென். இயேசுவிட்ட கொண்டு போயிடணும். இயேசுவிட்ட கொண்டு போனா அற்புதம் நடக்கும். இயேசுவிட்ட கொண்டு போனா அதிசயம் நடக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நான் யார்கிட்ட கொண்டு போகிறோம்? ஆமென். யார்கிட்ட கொண்டு போறோம்? இயேசுவிட்ட கொண்டு போறோமா? இந்த அழகாக இருக்கும். இந்த சீசர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நம்மவே போஜனத்தை கொடுப்போம். அப்ப இப்ப கொண்டு போய் பக்கத்துல யார்ட்ட கொடுத்தோன்னா அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஆமே, யோ அவர் தான் பேசுறாரா, நீரும் ஹalleluya. 10 பேருக்குன்னா கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம், 5000 பேர் மேல இருக்கிறாரு, நீ போயா, ஹalleluya. இதான் மனுஷன் கொடுக்கிற சொல்யூஷன், மனுஷன் கொடுக்கிற ஒரு வார்த்தை இதுதான். நீங்க ஒரு பிரச்சனையோடு மனுஷனை அணுகும் போது அவன் சொல்றாரு, இதெல்லாம் முடியாதுப்பா, இதெல்லாம் முடியாதுப்பா, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க முடியாது. இது அவர்தான் சொல்லிட்டாருன்னா நீ வேற வந்து நம்பிய என்கிட்ட வந்து நிக்கிறியா நீ? ஹalleluya. அவர் சொல்லிட்டாருன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இதெல்லாம் முடியாத காரியம் தான். வசனம் சொல்லுகிறது, ஆமென், தெளிவாக சொல்லுகிறது, அவைகளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள், அவர்கிட்ட கொண்டு வந்து அற்புதம் நடக்கும். ஆமென், ஹalleluya. அவர்கிட்ட கொண்டு போக வேண்டும் நீங்களும் நானும். ஆமென். அதை பழகிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென்.
எந்த பிரச்சனையா இருக்கலாம், எந்த நிந்தனையா இருக்கலாம், முழங்கால் படிக்கிட்டு அவர்கிட்ட கொண்டு சேர்த்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்பாட்ட அதை கொண்டு கேரி பண்ணி கொண்டு சேர்த்துருங்க. அவர் மீது உள்ளதை பார்த்துக் கொள்வார். 5000 பேரை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப இவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்ல, நீங்களே பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னா இவங்க என்ன, எப்படி இதை கட் பண்றது? 5 அப்பம் தான் இருக்கு, இது எப்படி கட் பண்ண? இப்படி கட் பண்ணாலும் முடியாது, இப்படி கட் பண்ணாலும் சாத்தியமே இல்லை. என்னப்பா பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா போடுறதா? முடியாது. ஹல்லேலூயா. இயேசுட்ட கொண்டு போனா அது முடியுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுட்ட கொண்டு போங்க. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைய, உங்க சூழ்நிலைய, உங்களுக்கு இருக்கிற அந்த வேதனைய, உங்களுக்கு இருக்கிற அந்த முடியாத மனுஷன் எல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் முடியாது சொல்ற காரியத்தை அப்படியே இயேசுட்ட கொண்டு போக பழகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசு மாற்றுவார், இயேசு மாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க வாசிக்கும் போது அழகா இருக்கும். எங்க இயேசு கல்யாண வீட்டுக்கு போகிறார். இப்ப திராட்சை ரசம் குறையப்பட்டது. அப்ப சீசர்கள் அந்த அங்க இருக்கிற பணிவிடைகள் வந்து சொல்றாங்க, இயேசுண்ட தாயிட்ட சொல்ல, இயேசுன் தாய் சொல்றாரு, அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவு பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ரீயே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல. அப்படி என்ன சொல்றாரு, நீ போய் அங்க போய் நெல்லு, என் நேரம் இன்னும் வரல. அப்புறம் தான் அந்த 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 அம்மா சொல்றாங்க, இயேசுவின் தாய் சொல்றாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் தான் ரைட் பர்சன். அவர்கிட்ட நீங்க போங்க, தீர்த்துருவாரு. எங்கிட்ட வந்தா என்னால தீக்க முடியாது, அவர்கிட்ட போங்க. இன்னைக்கு நம்ம இதே மாதிரிதான், அவங்க இயேசுவின் தாய்கிட்ட போனது மாதிரி நம்ம யார்கிட்டயோ போறோம். என் பிரச்சனை இவர்கிட்ட போனா தீருமா? என் பிரச்சனை இவர்கிட்ட சொன்னா தீருமா? ஹல்லேலூயா. இவர்கிட்ட ஷேர் பண்ணா என்னுடைய பாரம் குறையும், பாரம் இன்னும் ஏறதான் செய்யும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேரு நம்ம மனுஷன்ட்ட ஒரு காரியம் சொல்லும்போது கேட்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்து முடிச்சுட்டு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு இவனுக்கு மேலதான், இவனுக்கு இது தேவைதான். ஆமென். ஒரே ஒரு ஆள் உண்டுன்னு சொன்ன, அதை மாற்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரே ஒரு, அது இயேசு மாத்திரமே. இயேசு மாத்திரம். இயேசுவிடம் கொண்டு போக பழகிக் கொள்ளுங்கள். இயேசுவிடம் சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவிடம் சொல்ல பழகிக் கொண்டால், இயேசுவிடம் உங்களுடைய குறைவுகளை கொண்டு போனால் அவர் அதை நிறைவாய் மாற்றுவார். இங்க குறைவுபட்டதுதான் 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் இயேசுவிடம் கொண்டு போன பிற்பாடு, இந்த கையில இருக்கும்போது குறைவா இருந்துச்சு, ஆனால் இயேசுவின் கையில வந்தது பிற்பாடு 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். அதற்கு மேல பிள்ளைகள், ஸ்திரீகள் இருந்தார்கள். மீதியானவற்றை எடுக்கும்படியாய் தேவன் கிருபை செய்தார். எப்படி முடியும்? இயேசுவின் கைக்கு அது வந்துச்சு. ஆமென். ஒரு சூழ்நிலை, ஒரு நிலைமை, உடைய வேதனை, ஒரு கண்ணீர், ஒரு சூழ்நிலை, நீங்களே போட்டு மண்டையை போட்டு குடைஞ்சிட்டே இருக்கு. இதை என்ன பண்றது? இதை நான் என்ன செய்வது? இதுல இருந்து எப்படி வழிவது? ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவோட என்னிடம் வா, எல்லாம் மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. அற்புதத்தை பார்த்தார்கள். ஆமென். இது எப்படி நடக்கும், எப்படி கொடுக்க முடியும் என்று நினைத்த சீஷர்கள் இயேசுவிடம் வந்த பிற்பாடு அற்புதத்தை பார்த்தார்கள். இந்த தேவ பிள்ளையே, நீங்க இயேசுவிடம் கொண்டு போக பழகிட்டீங்கன்னு சொன்னா அற்புதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒன்னே ஒண்ணு, இயேசுவிடம் கொண்டு போக பழகிக் கொள்ள வேணும். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பலாமா? எல்லாரும் எழும்பலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவிடம் கொண்டு போக பழகிக் கொள்ள வேணும். ஆமென். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவரே அதிசயங்களை செய்கிறவர். தானியேலை சிங்கத்தின் கபியில காப்பாற்றின பிற்பாடு, பாதுகாக்கப்பட்ட பிற்பாடு ராஜா எழுதுகிறார், இவரே ஜீவனுள்ள தேவன். அவருடைய நாமம் எல்லாம் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு இல்லை. அற்புதங்களை செய்கிறவன் அவரே, அவரை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வதை பார்த்த புறஜாதியர் பார்த்து சொல்லணும், உங்களுடைய நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவன் கிரியை செய்வதை பார்த்து புறஜாதியார் சொல்லணும். அந்த தீ கத்தி எறியணும். அதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்பாவிட்ட நீங்க கொண்டு போகணும். அப்பா அரவணைப்புல வரணும். அப்பா வண்டையில நீங்க வரணும். எந்த பிரச்சனை உங்களுக்கு முடியாம இருக்கலாம், இன்னைக்கு அப்பாவிட்ட கொண்டு போவீங்களா? அப்பாட்ட சொல்லுங்களேன், வாய்களை திறந்து சொல்லுங்க, டாடி இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் இருக்க மாறணும் அப்பா. உண்மையா நீங்க கூப்பிட்டு பாருங்கள். தேவன் இறங்கி அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவன் விடுதலை தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள், நிந்தைகள் எல்லாவற்றையும் மாற்ற, குறைவுகளை மாற்ற, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள்ட்ட இருப்பது 5 அப்பம் 2 மீன் தான். எப்படி 5000 பேருக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கலக்கத்திலே நீங்கள் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறது என்னன்னு சொன்னார், தேவனுடைய கரத்தொண்டையிலே வரும்போது அது 5000 பேருக்கு மேலதாக கொடுக்கப்படும்.
இயேசுவின் கரத்தண்டையில கொடுங்களேன், இயேசுவின் கரத்தண்டையில கொடுங்களேன், இயேசுவின் கரத்தண்டையில கொடுங்களேன். அவருடைய நாமத்தை உயர்த்தி கேளுங்கள். டாடி, என்னுடைய கரத்தண்டையில தந்து ஜெபிக்கிறேனப்பா, என்னுடைய கரத்தண்டையில தந்து ஜெபிக்கிறேனப்பா, உடைய கரத்தண்டை தந்து ஜெபிக்கிறேனப்பா. கேளுங்களே அப்பா. ஹல்லேலூயா. உடைய கரத்தண்டையில கொண்டு வந்திருக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. எனக்கு கையில் இவ்வளவுதான் இருக்கப்பா, நான் போராடி பார்த்தேன், என்னால் முடியலப்பா, இனி நீங்க செய்யுங்கப்பான்னு சொல்லி யார் யார் அர்ப்பணிக்கிறீங்களோ அப்பா உடைய பெரிய அசாத்தியமான காரியங்கள் குடும்பத்தில் நடப்பதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உடைய பலத்திலே போராடி பார்த்திருப்பீங்க, உங்களுடைய பலத்தில் நடத்த முடியுமான பார்த்திருப்பீங்க, முடியல அப்பா வண்டியில் இன்றைக்கு யார் யார் சமர்ப்பிக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. தானியேலை மீட்ட தேவன் உன்னை மீட்க மாட்டாரா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி எடுத்த தேவன் உன்னை தூக்கி எடுக்க மாட்டாரா? 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேர் புருஷர்கள் மேல் சாப்பிட்டார்கள், மீதியானவை எடுத்தார்கள், ஸ்திரீகள் பிள்ளைகள் சாப்பிட்டார்கள் சொன்னா உன் தேவைகளை தேவன் சந்திக்க மாட்டாரா? உன் குறைவுகளை மாற்ற மாட்டாரா? நீ சில வேளை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், எங்கிட்ட இவ்வளவு கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கலாய்ட்டு அலறி கொண்டு இருக்கலாம். உன் தேவைகளை தேவன் சந்திக்க மாட்டாரா? தேவ பிள்ளையே, நீ என்னண்டையில வா, என்னண்டையில வா, அவருடைய கரத்துல கொடுக்க. நீ பயப்பட தேவையில்லை, நீ பயப்படாத. ஐயோ இவ்வளவு வச்சு நான் எப்படி செய்வேன், பயப்படாத. தேவன் கரத்தண்டையில நீ கொடுத்திருக்கிறாய். அவர் 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீதி எடுக்கும்படியாய் கிருபை செய்வார். கொஞ்சம் தான், ஆனா மீதி எடுக்க கிருபை செய்வார். கொஞ்சம் தான் கையில இருக்கிறது, மீதி எடுக்கும்படி கிருபை செய்வார். உன்னால முடியாததுதான் தேவனால முடியும். தேவன் கரத்தண்டையில கொடுத்து ஒப்படைத்து செவி பார்க்கலாம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit.